வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீடில் குத்திட்டு கீழேருந்து நம்ம நூல் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது இந்த லைனோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம இந்த நீடில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ப் எட்ஜும் அந்த டைரக்ஷனை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். குத்தி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சைடு போடணும். அப்போ நீடிலோட இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து இப்படியே இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த நீடில் அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். இப்படி டேர்ன் பண்ணி இந்த டைரக்ஷனில் போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி நான் இங்கே முடிச்சுட்டு இந்த நீடில் வந்து மறுபடியும் நம்ம இந்த சைடாக டேர்ன் பண்ணணும். இந்த நீடிலோட ஷார்ப் எட்ஜ் வந்து இந்த லைனை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிவிட்டு போடலாம். லாஸ்ட்டாக இங்கே ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திலகம் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய நீடலோட டிப் இப்போ இந்த டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ என்னோடய நீடலோட டிப்பும் இப்படி தான் போகணும். ஸோ இங்கேருந்து குத்தி வெளில எடுத்துக்கிறேன். பெண்ட் ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே அது அந்த நம்மளோட ஷேப் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீடிலையும் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த ஷேப் வரும். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி டேர்ன் பண்ணி நீடில் ஃபுல்லாக திருப்பி நான் கீழே போட்டுட்டு வரேன். இப்போது ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்த அந்த ஒரு செயின்குள்ளே நம்ம விட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் தெரியும். இப்போ சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட டிசைனோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு நம்மளோட நீடலும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கேயோட நம்மளுக்கு வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சை ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சோட உள்ளுக்குள்ளே கொடுத்து நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.